ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2வது எபிசோடு மூலமாய் தேவன் உங்களோடு பேசுகின்ற காரியத்தை இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை பரிசுத்த வேகாமத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது: அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் நம்மளோட வாழ்க்கையில அது நடந்தே தீரும், அது நடக்கும். அவர் கட்டளையிட அது நிற்கும் என்று நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். அன்னைகளுடைய வாழ்க்கையில அன்னைகளுடைய கேள்விகள் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், ஒரு வார்த்தை கொடுத்தார், ஒரு வசனத்தை கொடுத்தார். ஆனா அந்த வார்த்தை, அந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில இதுவரையில நிறைவேறாம இருக்கிறது அப்படின்ட்டு உங்களோட உள்ளத்துல அன்னைக்கு கேள்விகள் இருக்கலாம். நீங்க சிந்தித்து கொண்டு இருக்கலாம். உங்களோட வசனத்தை வந்துச்சு, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த வார்த்தை தியானிக்கும் பொழுது என்னோட பேசுனது, ஆனா இப்போ வரைக்கும் அது நிறைவேறாம இருக்கிறது என்று உங்க உள்ளத்துல ஒரு எண்ணங்கள் தோண்டி கொண்டு இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை நிச்சயமா இது நிறைவேறே தீரும். அது பொய் சொல்லாது, அது உண்மை உள்ள வார்த்தை, சத்தியம் உள்ள வார்த்தை. அது சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும். அப்படி உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட வார்த்தை இது வரைக்கும் நிறைவேறலை என்பதனால ஒரு காரியம் இருக்குது. அநேகர் சொல்லலாம், நீங்க நினைக்கலாம், அது சாத்தான் தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒரு ஆசீர்வாதத்துக்கு சாத்தான் பிசாசு தான் தடையா இருப்பான் என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. எல்லா காரியத்துக்கும் சாத்தான் இல்லை. ஒரு சில காரியத்துக்கு, ஒரு சில நபர்களுக்கு அந்த சாத்தான் தடையாக இருக்கலாம். ஆனா எல்லோருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் தான் கிரியை செய்யதான் என்பது அர்த்தம் அல்ல. அவர் சொல்ல ஆகும்னா அது ஆகுதான். அவர் கட்டளை நிற்கும்னா அது நிற்கும் தான். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதுன்னு சொன்னா அது இறையாதுதான். வானமும் பூமியும் உண்டாக கடவுது என்று சொன்னால் அது உண்டாக கடவுதுதான். அதுக்கு மறு பேச்சே கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையில அது நடக்கல என்பதற்கு ஒரு காரணம் இருக்குமே. ஆனால் அதற்கு நீங்களும் நானுமா தான் பொறுப்பா இருக்க முடியும். என்ன பிரதர் சொல்றீங்க, புதுசா இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். அவர் சொல்லாத ஆகும். ஒரு உதாரணத்தை நான் பைபிளிலிருந்து எடுத்து காட்ட விரும்புகிறேன். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டா என்று சொன்ன மாத்திர அவர் திரும்பி வந்துட்டாரு. இந்த வார்த்தை கேட்ட எசேக்கியா ராஜா, ஐயோ நான் மரித்து போறேன் என்று அழுகவில்லை. அவர் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காரியம் சம்பவிக்க கூடாது, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க என்று கேட்ட மாத்திரத்துல ஆண்டவர் 15 வருஷத்தை அவருடைய வாழ்க்கையில ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். எந்த நபர் மூலமாய் நீ மரித்து விடுவாய் என்று வந்ததோ அதே தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்ற வார்த்தை வெளிப்பட்டது. அப்ப என்ன சொல்ல வரீங்க கேட்கிறீங்களா? அவர் சொல்ல ஆகும் என்றால் எசேக்கியா ராஜா மரிப்பது உறுதிதான். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு வல்லமுள்ள வார்த்தை தான். ஆனா அவர் ஜெபித்த மாத்திரத்துல ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்ல ஆகும், அவர் மரிக்க போறாரு. ஆனா இப்ப இல்ல, எப்போ 15 வருஷத்துக்கு பின்பாடுதான் அந்த ஆயுஷங்களை கூட்டி கொடுத்துறாரு. அப்ப அவர் கட்டளை கொடுத்துட்டாரு. முதல் சொன்ன காரியம் ஆகாதபடி அது நின்று கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு வல்லமுள்ள வார்த்தை, அது தம்முடைய காரியத்தை செய்யும். ஆனா இப்போ இல்ல, 15 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா ஆண்டவரே கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அது எல்லாரும் எடுத்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்து வாசிங்க. உங்க பரிசுத்த வேகாமத்தை திருப்பி கொள்ளுங்க. எரேமியா எழுதின அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. 7ஆம் வசனம் பாருங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவளுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். 9ஆம் வசனம் பாருங்க. கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவளுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். 2 காரியத்தை சொல்றாரு. ஒருத்தர் அழிப்பேன், அவங்களை அழிச்சுவேன்னு சொல்றாரு. யார சொல்றாரு? நினைவு பட்டத்தை சொல்றாரு. யோனா மூலமா அழிச்சுவேன்னு சொல்லி போய் சொல்லு அப்படி சொல்றாரு. அவனும் போய் சொல்லிடுறான். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள், குழந்தைகள், ஆடு மாடுகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. ஆனா சம்பவம் நடக்கல. அப்ப அவர் சொல்ல ஆகும், அந்த அழிவு உண்டாகும். ஆனா அவரை கட்டளை கொடுத்தா நடக்க கூடாதபடி அது நடக்கல.
அதுமாதிரி ஒருத்தரை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி அது நடக்கல அப்படின்னா, கேட்ட நீங்க, பெற்றுக்கொண்ட நீங்க, வசனத்தை வாங்கின நீங்க, கேட்டதுக்கு பிற்பாடு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. நீங்க அதே போல இருக்கிறீங்களா? கர்த்தரை தேடுறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? தேவனோட நடக்கிற அனுபவம் இருக்கா? வாங்கும் போது இருந்த அனுபவம், வாங்கும் போது இருந்த வைராக்கியம் இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்குதான்னு யோசித்து பாருங்க. இருக்காது. நீங்க பின்மாற்றத்துல போயிருப்பீங்க, கர்த்தரை விட்டு போயிருப்பீங்க, பாவத்துல போயிருப்பீங்க, அடிமைத்தனத்துல போயிருப்பீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். வார்த்தை மட்டும் வாங்கியிருப்பீங்க, வாக்குத்தத்தம் மட்டும் வாங்கியிருப்பீங்க. ஆனா வாங்கின போது நீ இருந்த அதே ஆட்கள் இப்போதான் இருக்கிறான் பார்க்கும்போது நீங்க இருக்க மாட்டீங்க, மாறி இருப்பீங்க. அதனால கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறாதபடி ஆண்டவரே கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன பதில் செய்யறது? அது நிறைவேறும் தான். ஆனா இப்பொழுது தற்காலிகமா அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ல அது ஆகும். அதற்கு ஆகாது அப்படி இருக்கிற காரணம் நீங்களா தான் இருப்பீங்க, நானா தான் இருப்பேன். அப்போ நம்ம எந்த இடத்துல விழுந்து போனோம், எந்த காரியத்துக்கு அடிமையாக போனோம், எந்த காரியத்தை விடணும், இதெல்லாம் நீங்க தான் யோசித்து பார்க்கணும். அவர் சொல்லது ஆகும். கண்டிப்பா வார்த்தை சொல்லுகிறது, அவர் அனுப்பின வார்த்தை, அவர் செய்த காரியமா இதை புறப்பட்டு நிறைவேற்றி செய்து முடித்துதான் அவரிடத்துல திரும்பும். அப்ப அது நடக்கும் தான். சில காலதாமதம் நடக்குதுன்னா அது பிசாசு, சாத்தான் என்பது அல்ல. நீங்க பின்மாற்றத்திலேயோ, நீங்க பாவத்திலேயோ, அடிமைத்தனத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் விட்டு விலகி போகும் பொழுது அதுக்கு ஆண்டவரே கட்டளை கொடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதன் மூலமா நான் சொல்ல என்ன விரும்புகிறேன் என்றால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பது, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவரே கட்டளை கொடுத்தாதான் அது நிற்கும். அப்ப அவர் கட்டளை கொடுத்துக்கிறார் உங்க வாழ்க்கையில. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, உங்க வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றாதபடி அவருடைய வார்த்தையே உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்திருக்குது. அது என்ன பண்ணணும்னா நீங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எந்த இடத்துல நாம் மிஸ் ஆன ஆண்டவரை, எங்க விழுந்து போன ஆண்டவரேன்னு உங்களை நீங்க நிதானிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள், அந்த வார்த்தை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தை வெளிச்சம் நிகழ்ச்சி மூலமாய் நான் சொல்ல விரும்புவது, இந்த வார்த்தையில் இருக்கிற இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்கணும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அவர் சொல்ல ஆகும், ஆகாதபடி அவரே கட்டளை கொடுத்துக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இந்த வசனத்தை வச்சு கேளுங்க. நீங்க கட்டளை கொடுத்திருந்த ஆண்டவரே, நான் எப்படி மடியும் அதை பெற்றுக்கொள்வது, எப்படி அதிலிருந்து நான் மேற்கொண்டு வருவது, என்ன செய்வது என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த 2வது எபிசோடு மூலமாய் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார்த்தை, இந்த பிடிச்சிக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகர் வசனத்தை அநேக வியாக்கியானம் பண்ணலாம். ஆனால் வார்த்தைக்கென்று பரிசுத்தாவினவர் ஒரு வியாக்கியானத்தை, ஒரு காரியத்தை வைத்திருப்பார். அந்த ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நம்ம இன்னைக்கு இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். இந்த சொல்லப்பட்ட இந்த வசனம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை காண நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நோக்கி பார்க்க போகிறோம். அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீ சொல்லப்பட்ட இந்த வசனத்தை தியானிக்க என் தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உங்களுக்கு பிரியமில்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால் தேவன்தாமே உங்களுடைய ரத்தத்தினால் அதை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த வாக்கு தத்தத்தை சுதரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசு ரத்தத்தினால நாங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர், எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற நாட்களில் அந்த வசனத்தின் நிறைவேறுதல் எங்களுடைய வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்துல நிறைவேறட்டும். தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.